கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 7 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபாவை அந்த சாமி நேராக மலை உச்சியில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம தீபா போனதோட நம்ம தீபா கேட்குறாங்க, அம்மா எதுக்கே நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் நீ என்னை பார்க்க வரும் பொழுது உன் கண்ணீரோடையே வர்ற, அதனால தான் உன் கண்ணீருக்கு என்ன காரணம்னு கேட்குறதுக்காக உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா அமைதியாக இருக்காங்க. அப்போ அந்த அம்மன் கேட்குறாங்க, இங்கே பாருமா, உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, எங்கள் அத்தை குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்குறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் ஒரு பரிகாரம் செய்கிறதுக்கு உங்கள் கோயிலுக்கு வந்து உட்காந்துருந்தேன், அப்போ தான் நீங்கள் என்னையே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மன் சொல்கிறாங்க, சரி அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு உனக்கு சக்தி வேணுமில்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதுக்கு என்கிட்ட ஃபுல் சக்தியே இருக்குது, என் அத்தையை காப்பாற்ற வேண்டிய மன தைரியம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த அம்மன் தீபாவோட கையை பிடிச்சி தீபாவோட கையில் கயிறு கட்டி விடுறாங்க. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, அம்மா இது என்ன கயிறு அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த கயிறு உன் கையில் இருக்கிற வரைக்கும் யாராலையும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ கண்டிப்பாக இன்றைக்கி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போவேன், வீட்டுக்கு போனதோட உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம தீபா சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மன் சொல்கிறாங்க, இன்றைக்கி உனக்கு புரிஞ்சு போயிடும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு. இது கேட்ட தீபாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரமா அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு அம்மன் நினைக்கிறாங்க, நீ உன்னுடைய தோழியை உயிர் தோழியாக நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் அவள் எவ்வளோ பெரிய துரோகின்னு இன்றைக்கி கண்டிப்பாக உனக்கு புரியும். இன்றைக்கும் உனக்கும் உன் தோழிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அம்மன் நினைக்கிறாங்க. அப்புறமா நம்ம தீபா வந்துட்டு நேராக மலையடி வாரத்துலேருந்து இறங்கி வராங்க. அப்போ நம்ம ரியா வந்துட்டு கோயிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தீபா எப்போ தான் வருவா அப்படின்னு. நம்ம தீபா அங்கேருந்து கோயிலுக்குள்ளே வராங்க. அப்போ ரியா வந்துட்டு சாமியார் வேடத்தில் இருக்காங்களா, அப்படியே மூஞ்சி மேலே அந்த காவி துணியை போட்டுக்கிறாங்க. காவி துணியை போட்டுக்கிட்டு நேராக தீபா கிட்ட வராங்க. அப்போ நம்ம தீபா நினைக்கிறாங்க, அந்த அம்மா மறுபடியும் வந்திருக்காங்க, எதுக்காக அப்படின்ட்டு நம்ம தீபா போயிட்டு நேராக அவங்க கிட்ட, அம்மா நீங்கள் எதுக்காக மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் உன்னைய பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன், உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம தீபா நினைக்கிறாங்க, இந்த குரலை நான் எங்கேயும் கேட்டிருக்கேனே அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உன்னை நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வாமா அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க, நம்ம தீபா வந்துட்டு ரியாவோட கையில் இருக்கிற டாட்டுவை பார்த்துட்றாங்க. பார்த்ததோட நம்ம தீபா சொல்கிறாங்க, ஏய் நீ ரியா தானே அப்படின்னு சொல்ல ரியா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ரியா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, நம்ம தாங்கிறத இவ எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, நீ தான் ரியாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறியாடி அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, மரியாதையாக என் கூட வந்துரு, இல்லைன்னா இங்கேயே உன்னை குத்தி கொண்டுருவேன் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, எங்கள் அத்தையை துப்பாக்கியால் சுட்டு எங்கள் அத்தை இப்போ ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க, அதுக்கு முழு காரணமுமே நீ தான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம தீபா ரியாவோட கையை பிடிக்க. அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாருமே கூடுறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இவ போலிச்சாமியார், எங்கள் அத்தையை துப்பாக்கியால் சுட்டுட்டு போலிச்சாமியார் வேஷத்தில் இந்த கோவிலில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, இவளை விடாதீங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே அந்த இடத்துல கூடுறாங்க. அப்போ நம்ம ரியா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போ நம்ம தீபா அந்த ரியாவை துரத்திக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அந்த ரியா வேறு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டாங்க. உடனே நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃபோனை தேடுறாங்க. பார்த்தா தீபாவோட ஃபோனை காணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணி கோயிலில் வச்சவங்க அப்படியே மறந்துட்டு போயிடுறாங்க. அதனால தீபாவோட ஃபோனை வந்து காணும். அப்போ நம்ம தீபா நினைக்கிறாங்க, கார்த்திக் சார்கிட்ட இந்த ரியா எங்கே இருக்கான்னு நம்ம இப்போவே சொல்லணுமே அப்படின்னு நினைக்க. அப்போ நம்ம தீபா பக்கத்தில் இருக்க கடைக்காரவங்க கிட்ட போயிட்டு, ஐயா ஒரு நிமிஷம் ஃபோனை தரீங்களா அப்படின்னு கேட்க, அவரும் இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. தீபா ஃபோனை வாங்கினதோட நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் ராஜாவும் தீபாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, என்ன கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி பேசு, ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஒருவேளை சிஸ்டரை பற்றி ஏதாவது தகவல் கிடச்சிருக்கும்ல, அட்டன் பண்ணி கேளு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி ஹலோ யார் அப்படின்னு கேட்க. அப்போ அங்கேருந்து தீபா பேசுகிறாங்க. சார் நான் தீபா பேசுகிறேன்
பேசுகிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி செம்ம அதிர்ச்சியாகி, தீபா நீங்கள் என்ன புது நம்பர்லேருந்து கால் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, சார் நான் ஒரு கோயிலுக்கு வந்தேன், அங்கே வந்துட்டு ஒரு அம்மா என்னை வந்து தூக்கிட்டு போனாங்க ஒரு அம்மன் கோவிலுக்கு, அங்கே போயிட்டு நான் சாமி கும்பிட்டு வந்தேன், அதான் சார் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, சார் நான் எதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணேன்னா ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை சார், அதான் சார் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு, மற்றபடி எதுவும் இல்லை. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, யாருடைய மொபைலில் ஃபோனை வாங்கி பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் இந்த கடைக்காரங்க கிட்ட தான் ஃபோனை வாங்கி பேசினேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் சார் கால் பண்ணேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன விஷயம் தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் இது மாதிரி ரியாவை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அவள் ஒரு மாதிரி சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு என்னைய வந்து தனியாக கூப்பிட்டா, நான் வந்துட்டு அந்த ரியாவோட வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன், அவள் தான் ரியான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உடனே அவகிட்ட நீ ரியா தானே அப்படின்னு கேட்க, அந்த ரியா வந்துட்டு என்கிட்டேருந்து தப்பிச்சு போக பார்த்தா. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட எல்லாம் கத்துனேன், இவ வந்து என் அத்தையை வந்து துப்பாக்கியால் சுட்டுட்டு சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த கோவிலில் இருக்கா, இவளை பிடிங்க அப்படின்னு. உடனே அங்கே உள்ளவங்க எல்லாருமே கூடி ரியாவை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த ரியாவை பிடிக்க முடியல, அந்த ரியா தப்பிச்சு போயிட்டா சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இப்போ நீங்கள் எந்த கோயிலில் இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலில் தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும், சரி அங்கேயே பாதுகாப்பாக இருங்க, யார் கூப்பிட்டாலும் போயிடாதீங்க, கோயிலுக்குள்ளே இருங்க அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளேயே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக ராஜா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ராஜா இது மாதிரி தீபா எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம போயிட்டு அவளை கூட்டிகிட்டு வரலாம் வா அப்படின்னு. இது கேட்டு ராஜா சொல்கிறாரு, கார்த்தி இப்போ அவள் எங்கே இருந்தா உடனே கால் பண்ணி சொல்கிறாங்க சிஸ்டர் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, தீபா வந்துட்டு அம்மன் கோவிலில் தான் இருக்காங்களாம், நம்ம போய் என்னன்னு கேட்போம் வாங்க. அதோட தீபா வந்துட்டு ரியாவை பார்த்தேன்னு வேற சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏரியாவில் தான் ரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம தீபா உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி போயிட்டு நேராக தீபா கிட்ட, தீபா நீங்கள் எங்கே போனீங்க, ரியா உங்களை கடத்திட்டதா சொன்னாங்க, எப்படி ரியா கிட்டேருந்து தப்பிச்சிங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, என்னைய ரியா கடத்தினாலா, என்னைய ரியா கடத்தலை சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த ரியா இப்போ தான் ஃபேமிலிக்கு கால் பண்ணி இது மாதிரி நான் தீபாவை கடத்திட்டேன், தீபாவை கொல்ல போகிறேன்னு சொல்லி அவ்வளோ மிரட்டினா, என்ன நடந்துச்சு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நான் கோயிலில் உட்காந்துருக்கும் பொழுது திடீர்னு ஒரு அம்மா வந்து என்னை வந்து அத்தையை பொழைக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை நேராக மலை உச்சியில் உள்ள அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நானும் அவங்க பின்னாடியே போனேன். அங்கே போன பிறகு அம்மன் கேட்டாங்க, இது மாதிரி உனக்கு என்ன பிரச்சனையோ எல்லாமே சால்வ் ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க, இந்த கயிறை கட்டி விட்டாங்க பாருங்க அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும், சரி தீபா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி ரியாவை பார்த்தீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அப்படியே நான் கோயிலுக்கு வந்தேனா, அப்போ ரியா என்னையை பார்த்துட்டேன் போல், உடனே என்னை எப்படியாவது வந்து கடத்துறதுக்கு முயற்சி பண்ணான், நான் எப்படியோ அங்கே நிறைய பேர் இருந்ததுனால டக்குன்னு கூச்சல் போட்டு என்னை கடத்த இவன் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாரு, ரொம்ப நல்லது தீபா, அந்த ரியா வந்துட்டு ஃபேமிலி கிட்ட என்ன சொல்லியிருக்கா தெரியுமா, இது மாதிரி அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, நான் தீபாவை வந்து கடத்திட்டேன், தீபாவை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொல்ல போகிறேன், அப்படி நான் தீபாவை கொல்ல கூடாது அப்படின்னா நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், அபிராமி என்னை மருமகளாக ஏற்றுக்கணும், அந்த மீனாட்சி இந்த வீட்டை விட்டு போகணும்னு ரொம்ப மிரட்டினா தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா வந்து ஷாக் ஆகுறாங்க, சார் அவள் சரியான ஆளாக இருப்பா போல சார் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாரு, உன் தோழி ரம்யாவும் உன்னை எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அவகிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும் சார், நான் இந்த கோவிலில் தான் இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாரு, சரி வா தீபா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வேணும்னா இந்த ராஜாவை இங்கேயே விட்டுட்டு போங்க, எனக்கு ஒரு முக்கியமான பரிகாரம் இருக்குது, அதை மட்டும் நான் கோவிலில் முடிச்சுட்டு வரேன் சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு தீபா, உன்னை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜா சொல்கிறாரு, கார்த்தி அதான் சிஸ்டர் ஏதோ அத்தைக்காக பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள இங்கேயே விட்டுட்டு நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு. கோயிலில் தானே இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி நம்ம இப்போயே வந்துட்டு நான் ரம்யாவுக்கு கால் பண்ணுறேன், ரம்யா கூடவே இருங்க, உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்ல தீபாவும் சரிங்க சார், வீட்டில் வேற நான் காணுன்னு எல்லாரும் பதட்டமாக இருப்பாங்கல்ல, நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், இது மாதிரி நான் சேஃபாக அம்மன் கோவிலில் தான் இருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும், சரி நான் மீனாட்சி அன்னைக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு நேராக மீனாட்சிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ மீனாட்சி ஃபோன் அட்டன் பண்ணி, தம்பி தீபாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு,
அண்ணி தீபாவை கண்டுபிடிச்சிட்டேன், தீபா அம்மன் கோவிலில் தான் இருந்தாங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் தேடினீங்க, அம்மன் கோவில்லையும் தானே தேடினீங்க, அங்கே இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணி இது மாதிரி தீபாவை யாரோ ஒருத்தவங்க மலை உச்சியில் இருக்க அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம், தீபாவும் பின்னாடியே போயிருக்காங்க, அதான் என்னால் தீபா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியலை. இப்போ தீபா நல்லா தான் இருக்காங்க, ஏதோ பரிகாரம் செய்யணுமா, அதனால் ரம்யா கூட இருந்துட்டு வராங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் தீபாவை கையோடு கூட்டிகிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது தம்பி அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல மீனாட்சி அண்ணி, அதான் ரம்யா இருக்காங்கல்ல அவங்க பார்த்துப்பாங்க, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், ஹாஸ்பிட்டலில் வேறு யாருமே இல்லை அப்படின்னு. இதை கேட்ட மீனாட்சியும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, மீனாட்சி என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, மாமா தீபா எங்கே இருக்காங்களோ கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அப்படின்னு. இதை கேட்ட ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, என்ன தீபா மறுபடியும் வந்துட்டாலாச்சே, அவளை தீர்த்து கட்டிட்டா நம்மளுக்கு இந்த சொத்துப்புறம் கிடைக்கும்னு நினச்சா என்ன இப்படி நடக்குது அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாருமா மீனாட்சி, தீபா தான் கிடச்சாச்சுல்ல, நம்ம எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி நேராக சாமிக்கிட்ட போயிட்டு, கடவுளே தீபாவை காணும்னு தெரிஞ்சதோட என் மனசு ரொம்ப பதட்டப்பட்டு போயிட்டு, தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தான் அவளை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு மீனாட்சி வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க. அப்போ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு விளக்கு அணையிறதை பார்த்ததோட மீனாட்சிக்கு ரொம்ப பயமாகிருச்சு. என்ன இது, இந்த விளக்கு வேற அணையுதே அப்படின்னு விளக்கை மறுபடியும் ஏற்றி வச்சுட்டு வெளியில் ரொம்ப சங்கடமாக வராங்க. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, என்னம்மா ஆச்சு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, மாமா இது மாதிரி சாமி ரூமில் விளக்கு ஏற்றுன டக்குன்னு அந்த விளக்கு வந்து அணைஞ்சு போச்சு, அதை நினைக்கும் பொழுதே எனக்கு ரொம்ப கவலையாயிட்டு அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இதெல்லாம் காத்தடிச்சதுனால அணைஞ்சு போயிருக்கும், மற்றபடி எதுவும் இல்லை, நீ கவலைப்படாதம்மா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மீனாட்சியும் நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போனதோட அபிராமிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா நானும் கூடவே இருக்கனே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி இந்த பரிகாரத்தை செய்கிறப்ப ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜா சொல்கிறாரு, கார்த்தி சிஸ்டராக தான் விரும்பி கேட்குறாங்கல்ல, நம்ம ரம்யா மேடத்துக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்புவோம் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு நம்ம கார்த்தி வந்துட்டே நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, கார்த்தி இன்னுமே என்னால் தீபாவை கண்டுபிடிக்க முடியலை, தீபா எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா அந்த கோயிலில் தான் இருக்காங்க வாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா அதிர்ச்சி ஆக்குறாங்க, சே நம்ம எப்படியாவது அந்த தீபாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு முன்னாடியே அந்த கார்த்தி தீபாவை கண்டுபிடிச்சிட்டானே சே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திக்கிட்ட இந்த வந்துக்கிட்டே இருக்கேன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு வராங்க. அப்போ நம்ம ரம்யா தீபாவையும் கார்த்தியையும் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம தான் அந்த தீபாவை கண்டுபிடிச்சி தீர்த்து கட்டலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி ஆகிருச்சு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ நம்ம தீபா நேராக ரம்யாவை பார்த்து, ரம்யா போகலாமா அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா தீபாவோட காதில், என்ன கார்த்திக்கிட்ட சொல்லிட்டியா இது மாதிரி நீ வந்துட்டு பரிகாரம் செய்ய போகிற அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லை அதை பற்றியே தான் எதுவும் சொல்லலை, இந்த கோவிலில் தான் ஒரு சின்ன பரிகாரம்னு சொன்னேன், கார்த்தியும் சரி அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் இங்கே பாருங்கள் இது மாதிரி ஏதோ தீபா பரிகாரம் செய்யணும்னு சொன்னாங்க, கூட வந்துட்டு நான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து போகிறேன், நீங்கள் வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கோங்க, ரியா வேற தீபாவை கடத்தினேன்னு ரொம்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கா, அதனால் ரியா கிட்டேருந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ராஜாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி என்னக்கிட்டேயா தீபாவை ஒப்படைச்சிட்டு போகிற, உன் பொண்டாட்டியை நான் பணமாக தான் கொண்டு வர போகிறேன் இருடா அப்படின்ட்டு நம்ம ரம்யா தீபாவை கூப்பிட்றாங்க. சரி வா தீபா போகலாம் அப்படின்னு. தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு இந்த பக்கமாக வரும் பொழுது ரம்யா கேட்குறாங்க, நீ அப்படி எங்கே தான் போயிருந்த, கோயிலில் தானே நீ இருக்க சொன்னேன், எங்கே போய் தொலைஞ்ச அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இது மாதிரி நான் வந்து கோயிலில் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு காவி புடவை கட்டினவங்க என்னை கூட்டிக்கிட்டு மலை உச்சிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க, அதனால தான் டைம் ஆயிட்டு அப்படின்னு. இது கேட்டுட்டு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஓ அப்படியா சரி அப்படின்னு. உடனே தீபா சொல்கிறாங்க, சரி அங்கே பூஜைக்கு எல்லாமே தயாராகிட்டா அப்படின்னு. இது கேட்டுட்டு
ரம்யா சொல்கிறாங்க எல்லாமே தயாராக தான் இருக்குது, உனக்காக தான் அந்த பூசாரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இது கேட்ட தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து காரில் கிளம்புறாங்க. அப்போ அங்கேருந்து அந்த சேகர் கால் பண்ணுறாரு ரம்யாவுக்கு. மேடம் என்னாச்சு, இங்கே இந்த பொட்டி காவை கேட்டுக்கிட்டே இருக்குது, எங்கே இருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்ட ரம்யா சொல்கிறாங்க வந்துக்கிட்டு தான் இருக்கேன், ஃபோனை வையே, தீபா என்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு. இதை கேட்ட சேகர் சொல்கிறாரு நல்ல வேளை மேடம் நீங்கள் தப்பிச்சிங்க, ஒரு வேளை தீபாவை இறக்கலைன்னா நீங்கள் இறங்குற மாதிரி ஆகிரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க வாயை மூடிக்கிட்டு ஃபோனை வையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க இல்லை ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க, நான் உனக்காக பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், இந்த நேரத்தில் அவனுங்க கூட என்னால் எப்படி போக முடியும் அப்படின்னு. இதை கேட்ட தீபா சொல்கிறாங்க என்னால் தானே நீ ரொம்ப கஷ்டப்படுற, சாரி ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க பரவாயில்ல தீபா, இன்றைக்கி எனக்கு ரொம்ப முக்கியமான நாள், என் ஃப்ரெண்டு பரிகாரம் செய்ய போகிறேன், அவளுக்காக நான் வந்திருக்கேன், இத்தனை வருஷத்தில் இப்போ தான் உன் கூட சேர்ந்து இந்த பரிகாரம் செய்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடச்சிருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க ரம்யா உன்னை மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க உன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், எதை சொன்னாலும் நம்புறியில்ல, உன்னை தீர்த்து கட்டிட்டு கார்த்தியை அடைகிறது தான் என்னுடைய முதல் திட்டமே அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே சேர்ந்து எங்கே போகிறாங்கன்னா நேராக அந்த மலைக்கிட்ட போகிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க இந்த மலையை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கு ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க தீபா அதான் நான் இருக்கேன்னு, நீ என்ன பயப்படுற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை தீபாவை ஒரு கையில் பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போகிறாங்க. அங்கே போனதோட பூசாரி வந்துட்டு நேராக தீபாவை பார்த்துட்டு பழி வந்தாச்சா அப்படின்னு கேட்க. அப்போ தீபா ஷாக் ஆகி என்ன சொன்னீங்க பழியா அப்படின்னு. அப்போ பூசாரி சொல்கிறாரு இல்லை இது மாதிரி நான் உன்னே தான் சொன்னேன், நீ வந்துட்டு அந்த பீப்பாக்குள்ளே இறங்க போறியல்ல, நீ எதுக்காக இறங்க போகிறேன்னா உன் அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தானே இறங்க போகிற, உன் உயிரை கொடுத்து உன் அத்தையோட உயிரை காப்பாற்றுற மாதிரி தானே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க என்ன உயிரை கொடுத்தா அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு இல்லை மேடம், நீங்கள் தண்ணியில் மிதக்கும் பொழுது உங்களோட உயிர் எப்படி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கோ அதே மாதிரி உங்கள் அத்தையோட உயிர் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்குது, நீங்கள் எப்போ கரைக்கு வரீங்களோ அப்போ தானே திரும்பி உங்கள் அத்தையோட உயிர் வரும், அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு பூசாரி, கண்டதையும் பேசாமல் சீக்கிரம் இந்த பரிகாரத்தை ஆரம்பியே, பொழுது சாயிரத்துக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு. இது கேட்டு பூசாரி சொல்கிறாரு ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்காக எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாரு. அப்போ நம்ம தீபா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யா நேராக தீபாவை பார்த்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க தீபா இதுதான் உன்னுடைய கடைசி நாள், இதுக்கப்புறமும் நீ உயிரோடு இருக்க போகிறது வாய்ப்பே கிடையாது, உன்னை நான் தீர்த்து கட்டிட்டு கார்த்தியை நான் அடைய போகிறேன் அப்படின்னு அந்த ரம்யா மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்துட்டு நேராக ரம்யா கிட்ட ரம்யா நீ எனக்காக வந்து அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்க போகிற, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ வந்துட்டு கயிறை பிடிக்க வேணாம், என்னை அந்த மரத்தில் வந்து கட்டி விட்டுரு அப்படின்னு. இது கேட்ட ரம்யா சொல்கிறாங்க தீபா நான் தான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்கிறேன்னு அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு இங்கே பாருமா தீபா, மரத்துல எல்லாம் கட்டக்கூடாது, மேலே ஒரு ஆள் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பூஜை ஆரம்பிக்கிறதுக்காக தீபாவை ஒரு பெரிய சக்கரத்தில் உட்கார வைக்கிறாங்க. நம்ம தீபா போயிட்டு அந்த சக்கரத்தில் உட்காடுறாங்க. சக்கரத்தில் உட்கார்ந்ததோட அந்த பூசாரி மண்டை விட அது இதுன்னு வச்சுட்டு பூஜை பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம தீபா ஷாக் ஆகுறாங்க, என்ன இது மண்டை உடலாம் வச்சு பூஜை பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ அந்த பூசாரி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு ஏதோ சாத்தான் மாதிரி வந்துடுது. அப்போ அந்த பூசாரி கத்த ஆரம்பிக்கிறாரு தீபா இந்த சக்கரத்தில் உட்கார அப்படின்னு. அப்போ தீபா போயிட்டு சக்கரத்தில் உட்காடுறாங்க. உட்காந்ததோட பூஜை வந்து ரொம்ப பயங்கரமாக ஆரம்பிக்குது. 4 பக்கட்டும் நெருப்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு ரம்யா நினைக்கிறாங்க இவன் சாதாரண ஆள் கிடையாது போலையே, நம்ம சாதாரண ஆளை கூப்பிட்டு இந்த மாதிரி பரிகாரத்தை செய்ய சொல்லலை போலியே அப்படின்னு பயப்படுறாங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு ரம்யாவை பார்க்க ரம்யா லைட்டாக சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் பண்ணாது தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ரம்யாவுக்கு மனசில் பீதி கலங்குது. அதுக்கப்புறமா தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த பீப்பாக்குள்ளே உட்கார சொல்கிறாங்க அந்த பூசாரி. உடனே தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்பாக்குள்ளே போய் உட்காடுறாங்க. பீப்பாக்குள்ளே போய் உட்கார்ந்ததோட அந்த பூசாரி வந்துட்டு 4 பக்கட்டும் அந்த ஆணியை வச்சு அடிக்கிறாரு. ஆணியை வச்சு அடிக்கும் பொழுதே சாத்தனே உனக்கு இந்த உயிரை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம தீபா கத்துறாங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு. அப்போ இந்த பூசாரி 4 பக்கட்டும் ஆணி அடிச்சிடுறாரு. அப்போ ரம்யா அந்த பீப்பா பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு தீபா நீ என்னுடைய வலையில் நீ முழுசாக சிக்கிட்டடி அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க ரம்யா நீயா பேசுகிறது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க ஆமாண்டி நான் தான் பேசுனேன் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க ஏன் ரம்யா அப்படி சொல்கிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் நான் கல்யாணம் பண்ண வேண்டிய கார்த்தியை நீ கல்யாணம் பண்ணியிருக்க, உன்னை எப்படி நான் சும்மா விடுவேன் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன், நீ எதுக்காக
என்னை இப்படி வந்து உன்னுடைய திட்டத்தில் சிக்க வச்ச எங்கள் அத்தை உயிரை காப்பாற்றுவா அப்படின்னு நினச்சி தானே இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நீ எதுக்காக நீ இப்படி பேசுகிற அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தாண்டி ஆரம்பத்துலேருந்து நான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டேன். நீ என்னுடைய திட்டத்தில் வசமாக மாட்டிக்கிட்ட, உன்னால் இனிமேல் தப்பிக்கவே முடியாதுரி அப்படின்னு. இதை கேட்ட தீபா சொல்கிறாங்க, தயவு செஞ்சு என்னை பீப்பாக்குள்ளேருந்தே வெளியில் எடுங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, முடியாது, உன்னை தீர்த்து கட்ட போகிறேன். இனிமேல் உன்னால் இந்த பீப்பாக்குள்ளேருந்து வெளியில் வர முடியாது. இனிமேல் இந்த உலகத்துக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ ஆவியாக சுத்த போகிற. நானும் கார்த்தியும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ண போகிறோம். அந்த ரியா வேற உன்னைய கடத்துனன்னு சொல்லியிருக்கால, நீ காணும்னு நான் கார்த்திக்கிட்ட என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, உன் கூட தான் நான் வந்தேன்னு கார்த்திக் சாருக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக கார்த்திக் சார் உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னைய ஆல்ரெடி அந்த ரியா கடத்தி கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, நீயும் நானும் கோயிலில் இருக்கும் பொழுது டக்குன்னு அந்த ரியா மறுபடியும் வந்து ரவுடிகளை வச்சு உன்னை தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி கார்த்தியை நம்ப வைப்பேன். கூடவே 4 பேரை வச்சு கார்த்தியை நம்ப வைக்க சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணால் கார்த்தி கண்டிப்பாக நம்பிடுவான். கார்த்தி என்னை நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் கார்த்திக்கு தெரியாது நான் எவ்வளோ பெரிய கேடின்னு. கண்டிப்பாக வந்துட்டு கார்த்தி வந்துட்டு நீ செத்துட்டேன்னு நம்புவான். அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு உன் அத்தையோட மனசில் இடம் பிடிப்பேன். அதுக்கப்புறம் உன் அத்தையே வந்துட்டு கார்த்திக்கே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. உடனேயே நான் என்ன பண்ணுவேன், கார்த்திக்கிட்ட க்ளோஸாக பழக ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் கார்த்திகே என்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும். என்னை யாருக்கு தான் பிடிக்காது, நான் ரொம்ப அழகாக கலரை நிறைய சொத்துக்களோட சந்தோஷமாக இருக்கேன். என்கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கும் பொழுது அபிராமிக்கு என்னை எப்படி பிடிக்காமல் போகும். கண்டிப்பாக நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பேன் கார்த்தியை. அதுக்கப்புறம் நான் கார்த்திகோட ஹாப்பியாக வாழ்வேன், நீ பார்க்க போகிறடி அப்படின்னு. இதை கேட்ட தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம், இந்த பீப்பா வந்து ரொம்ப நேரமாக பழி கேட்டுக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் இறக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ரம்யா பற்றின உண்மைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்தி கண்டிப்பாக நீ பண்ண தப்பையும் அட்டூழியத்தையும் கண்டுபிடிப்பார், கண்டிப்பாக உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னையை சும்மா விட மாட்டேன். அதனால தான் உன்னையை இந்த பீப்பாக்குள்ளே அடைச்சேன். உன்னைய கொலை பண்ணுறது தான் என்னுடைய முழு நோக்கமாகவே இருந்துச்சு. இத்தனை நாளும் நான் உனக்கு தோழியாக இருந்தேன்னு நினச்சா, உன்னையை தீர்த்துக்கட்ட தான் இத்தனை நாளும் உனக்கு தோழியாக இருக்கிற மாதிரி நடித்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது. இவ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு தீபா மனசுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, இதுதான் உன்னுடைய கடைசி நாள், பாய் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை தண்ணிக்குள்ளே இறக்குறாங்க. தீபா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே போகிறாங்க. தண்ணிக்குள்ளே போனதோட நம்ம தீபா வந்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ கடவுளே, நான் இப்படிப்பட்ட ஒரு வஞ்சக்கி கிட்ட மாட்டிக்கிட்டேனே, அத்தையோட உயிரை காப்பாற்றணும்னு தான் நான் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தையே செஞ்சேன். என்னை கடவுளே, அம்மனே, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கரையில் வந்துட்டு சேகர் நின்றுக்கிட்டு இருக்காரு, கரையில் ரம்யாவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம், எவ்வளோ நேரம் இந்த கைத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க, சீக்கிரம் விடுங்க, அந்த பீப்பாய் பழி கேட்குது அப்படின்னு. உடனே ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏய் தீபா, இந்த கயிறை விட போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ மூழ்கி சாக போகிறடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை தூக்கி வீசுகிறாங்க. அப்போ அந்த கயிறு வந்துட்டு தண்ணிக்குள்ளே போனதோட அந்த பீப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே இறங்குது. இதை பார்த்துட்டு ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நாளாக இவளை தீர்த்து கட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இப்போ தான் என்னுடைய திட்டம் நிறைவேறியிருக்கு அப்படின்னு ரம்யா சந்தோஷப்படுறாங்க. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம், அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ அந்த பீப்பாய் அப்படியே ரவுண்டாக சுற்ற ஆரம்பிக்குது. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன இது பீப்பா ரவுண்டமாக சுற்றுது. இதை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ரம்யா. அப்போ ரம்யா கேட்குறாங்க, சேகர், எதுக்கே அந்த பீப்பா இப்படி சுற்றுது, அப்படி தான் அந்த பீப்பா சுற்றுமா அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, ஒரு வேளை அந்த பரிகாரத்துக்கு நேரம் ஆயிட்டுன்னு அந்த சாத்தான் கோவப்பட்டுருச்சோ அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்னையா சொல்கிற அப்படின்னு. அப்போ அந்த பீப்பா வேகமாக சுற்றுது. வேகமாக சுற்றுனதோட அந்த பீப்பாய் வேகமாக மேலே பறக்க ஆரம்பிக்குது. இதையெல்லாம் பார்த்ததோட செம்ம பயப்பட ஆரம்பிக்கிறாரு சேகர். சேகர் சொல்கிறாரு, மேடம், இங்கே இவ்வளோ நேரத்துக்கு இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், அந்த தீபா செத்துட்டாளா இல்லையான்னு இருக்கிறத நான் பார்த்துட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்ட்டு பிடிவாதமாக நிற்கிறாங்க. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம், இந்த இடத்த விட்டு ஓடுறதா நல்லது
சொல்லுது, வாங்க போவோம் அப்படின்னு. ஆனால் ரம்யா சொல்கிறாங்க, என்னால் போக முடியாது, நான் இவ செத்துட்டாளான்னு பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு. அப்போ அந்த பீப்பாய் மேலே பறந்து டக்குன்னு வந்து நிலத்தில் விழுகுது. நிலத்தில் விழுந்ததோட அந்த பீப்பாய் ரெண்டாக பொழந்துருது. அப்போ அதுக்குள்ளேருந்து டக்குன்னு அம்மன் வெளியில் வராங்க. தீபா வந்துட்டு அம்மன் வேஷத்தில் வெளியில் வராங்க. இதை பார்த்ததோட ரம்யாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் என்ன இது? தீபா பீப்பாக்குள்ளே போனாங்க, இப்போ அம்மனா வெளியில் வராங்க, ஐயோ அப்படின்ட்டு சேகர் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சேகர் ஓட ஆரம்பிக்க அங்கனே தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தூரம் கூட போகவே இல்லை, அவரால் ஓடவும் முடியலை. இன்னொரு பக்கம் ரம்யா சொல்கிறாங்க, ஐயோ என்னையா நடக்குதுங்க அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் அந்த தீபா சாதாரண ஆளுன்னு நினச்சேன், ஆனால் அவளுக்கு கடவுள் துணை நிறையவே இருக்குது. நம்மளால் இதுக்கு மேலேயும் அவளை ஒன்றும் பண்ண முடியாது மேடம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல மேடம். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, ஐயோ என்னையா சொல்கிற அப்படின்னு. அப்போ அந்த அம்மன் வேகமாக நம்ம ரம்யாவை நோக்கி நடந்து வர, அப்போ சேகர் பார்த்துட்டு பயந்து, மேடம் என்னை விட்டுருங்க, நான் பயந்து ஓட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்க, அப்போ டக்குன்னு சேகர் வந்து மேலே பறக்க ஆரம்பிக்கிறாரு. மேலே பறந்து போய் டக்குன்னு தண்ணிக்குள்ளே விழுகிறாரு. டக்குன்னு அந்த பீப்பாய் சேகரை உள்ளார போட்டு மூடி தண்ணிக்குள்ளே போயிடுது. இதை பார்த்த ரம்யாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. இங்கே என்ன நடக்குதுன்னு ரம்யாவுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அப்போ நம்ம தீபா இங்கேருந்து வந்துட்டு ரம்யாவோட கழுத்தை பிடிக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா என்ன பண்ணுற, கழுத்துலேருந்து கையை எடு அப்படின்னு. அப்போ அம்மன் எதுவுமே சொல்லவே இல்லை. இங்கே பாரு, நான் தீபாவா, என்னை பாருடி, நான் தீபாவா, தீபா தான் நீ நினச்ச மாதிரி பீப்பாக்குள்ளே போய் செத்துட்டாளே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா நடிக்காத தீபா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், கையை எறி தீபா, நான் உன் ஃப்ரெண்டுடி அப்படின்னு. அப்போ அம்மன் சொல்கிறாங்க, நீ தீபாவோட ஃப்ரெண்டா? தீபாவோட ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு தீபாவை கொல்றதுக்கு எவ்வளோ பெரிய முயற்சி பண்ண, நீ இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லடி, சாகுடி அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிக்க ரம்யா கத்துறாங்க, ஐயோ தீபா கழுத்தை விடு, கழுத்தை விடு, கழுத்தை வலிக்குது, என்னால் மூச்சு விட முடியலை அப்படின்னு. அப்போ அம்மன் டக்குன்னு அந்த ரம்யாவை தூக்கி வெளில வீச, அப்போ ரம்யா டக்குன்னு போய் நிலத்தில் விழுகிறாங்க. அப்போ அம்மன் வந்துட்டு நேராக அந்த சூலாயுதத்தை கொண்டுட்டு வந்துட்டு ரம்யாவோட தலைக்கு நேராக வைக்க ரம்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. தீபா என்னை விட்டுரு தீபா, தீபா அப்படின்னு சொல்லி கத்த, அப்போ அம்மன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ தீபாவுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கன்னு தீபாவுக்கும் தெரிஞ்சு போச்சு, இனிமே உன்னால் யாருமே காப்பாற்ற முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துலேருந்து தீபா மறைஞ்சு போகிறாங்க. இதை பார்த்த ரம்யாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. இங்கே என்ன நடக்குது? அந்த பீப்பாக்குள்ளே போனதே தீபாவா இல்லை வேறு யாருமா? ஐயோ கடவுளே, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சேகர் வந்துட்டு உள்ளார மூச்சு முட்டி சாக தான் போகிறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, இந்த சேகரை வேற தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டாலே அவன் எங்கே இருக்கானே தெரியலையே அப்படின்னு. நம்ம ரம்யா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து பயந்து ஓடுறாங்க, சேகரை கூட காப்பாற்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா ஒரு காட்டுக்குள்ளேருந்து மயங்கி கிடக்குறாங்க. அப்போ தீபா லைட்டாக கண்முழிச்சு, நம்ம எப்படி இங்கே வந்தோம், நம்மளை அந்த ரம்யா தானே கூட்டிகிட்டு வந்தாங்க, எப்படி நம்ம இங்கே கிடக்குறோம் அப்படின்னு நம்ம தீபா கண்முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தீபாவுக்கும் ஒன்றுமே புரியல. அப்போ நம்ம தீபா நினைக்கிறாங்க, சரி நம்ம வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு நம்ம தீபா நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வெளியில் வந்து இது மாதிரி அபிராமி அம்மாவுக்கும் ரொம்ப முடியல, அவங்க தீபான்னு புலம்புறாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம தீபா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு டாக்டர் ஐயா இனி அத்தை கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, உன் பேர் தான் தீபாவாம்மா, ரொம்ப நேரமாக தீபான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க, வாமா அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐசியூக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு அபிராமியோட கையை பிடிக்கிறாங்க. அபிராமியோட கையை பிடிச்சதோட தீபா கிட்ட உள்ள சக்தி அப்படியே அபிராமியோட உடம்புல பாயுது. இதனால் அபிராமி டக்குன்னு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டதோட அபிராமி அப்படியே கண்முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்முழிச்சு தீபா அப்படின்னு சொல்ல, இதை பக்கத்தில் இருந்து பார்த்த டாக்டர் வந்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா நடக்குதுங்க, நீ கை வச்சதோட அத்தை கண்முழிக்கிறாங்க, என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, டாக்டர் அத்தை வந்து கண்முழிச்சிட்டாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, அதுதாம்மா நானும் பார்க்குறோம், இந்த மிஷின்ஸ் எல்லாம் இனிமேல் அத்தைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல, நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீபா வந்துட்டு ரம்யாவுக்கிட்ட மாட்டுவாங்களா, இல்லை நம்ம அபிராமியை காப்பாற்றுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போக போகிறாங்களா அப்படிங்கிறது தான் ஜூலை 7 எபிசோடில் நடக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை தொடர்ந்து வீடியோவில் பார்க்கணும்னா தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.